தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எடுத்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி. நான் போன வாரத்தில் சொன்ன அந்த வார்த்தையிலே இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான், முன்னுரை மட்டும்தான் உங்களோடு கூட பேசினேன். அதுக்கே நேரம் பத்தலை. ஆனாலும் தேவனுடைய செய்திக்கு நேராய் இப்போதான் நம்ம கடந்தே வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லும்போது மனுஷனுக்கு 6 அறிவு என்று நான் உங்களோடு கூட பேசினேன். அப்போ மனுஷன் எல்லாருக்குமே 6 அறிவு. ஆனால் தேவனை அறியாத இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறவர்களுக்கு விசேஷித்த ஒரு அறிவு உண்டு. அது 7வது அறிவு என்று சொல்லி நான் உங்களோடு சொன்னேன். அப்ப தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து பெருகி விருத்தி அடைய வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாட்களை நாம் விசேஷித்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நாட்களை நாம் விசேஷித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு நாள் நமக்கு வந்து போகிறது அப்படின்னு சொன்னா அந்த நாள் நம்மளுக்கு விசேஷித்த நாள். அந்த நாள் நமக்கு விசேஷித்தமான நாளாய் இருக்கிறதுனால அந்த விசேஷித்த நாளை நாம் அறிந்து கொள்ளும் போது, அதிலே நாம் நிலைத்து நிற்கும் போது தேவன் நமக்கு உண்டான ஞானத்தை, அறிவை நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே நாம ஒவ்வொரு நாளும் அந்த ஞானத்திலே அறிவிலே வளர்ந்து பெருக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகதான் அங்கே மோசே சொல்லும் போது சொல்றார், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு என்ன செய்யுங்க, போதித்தருளும். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட ஆண்டவர் இருந்து போதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் என்ன போதனையை சொல்லப்படுகிறது, என்ன போதிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் வேகமாய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதிலே முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, உன் புத்தியை அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால அவர் அங்க சொல்றாரு, அந்த வார்த்தையை நீங்கள் நன்கு கவனிப்பீர்களானால் என் மகனே என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லி வாசிக்கிறோம். ஏன்னா சாலமோன் ஞானி, ஞானத்தை பெற்றவன், அறிவிலே சிறந்தவன். அவனைப் போல முந்தினவனும் இல்லை, பிந்தினவனும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஞானியை பார்த்து அவன் ஞானத்திலே தேவனிடத்தில் கேட்ட அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானமும் அறிவும் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும் அது கிடைக்கல, அதுக்கு பின்னாடி வந்தவர்களுக்கும் அது கிடைக்கல. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவன் அதை பயன்படுத்த தெரியாமல், அந்த அறிவிலே அவன் வளர்ந்து பெருக தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து போட்டவனாய் இருந்தான். அப்படி அழித்து போட்டதனால்தான் அங்க ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி அவர் பேசும்போது, எழுதும்போது சொல்றார், என் மகனே, நீ என் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. அப்ப நான் ஞானத்துக்கு செவியை என்ன செய்யல, சாய்க்கல.
ஆகையால நீ ஞானத்துக்கு உன் செவியை என்ன செய்ய, நல்லா சாய். உன் இருதயத்துல புத்திங்க நீ அமர பண்ணும் போது உன் காரியங்கள் உனக்கு ஜெயமா இருக்கும் என்பதை அவர் அனுபவிச்சதுனால சொல்லுகிறார். எனக்கு அண்ணன் சாட்சி சொன்னாரு. அவங்க குடும்பத்துக்கு வரும்போது தான் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். அது வரையிலும் அந்த பாரம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. பாரத்தில் நீங்க ஜெபிங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பாரத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது ஏன் ஜெபம் பண்ண சொல்றாங்கன்னு, எதுக்கு ஜெபிக்க சொல்றாங்கன்னு. அந்த பாரத்துல அந்த சூழ்நிலையில வந்து நிற்கும் போதுதான் அந்த பிரச்சனை என்னன்றதையும் அதுக்கு ஏன் முன்னாடியே ஜெபம் பண்ண சொன்னாங்க என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அனுபவிச்ச பிறகு வரக்கூடியதுக்கு பேரு விசுவாசம் அல்ல, அல்லது வந்த பிறகு என் கண்ணால பார்த்ததுக்கு பேரு நம்பிக்கை அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்பிக்கையும் விசுவாசமும் அது காணாததுக்கு முன்னாடியே வரணும். இன்னைக்கு தேசம் குடிக்காரர்களால குடித்து வெறித்து காணப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அதுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அதை குறித்து யாருக்கு என்ன வரல, பாரம் வரல. குடிக்காரங்கன்னா எல்லாம் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தானே, டெய்லியும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ நீங்கள் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா மார்க்கெட்லேயே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஒயின் ஷாப்பு. ஆனால் ஒயின் ஷாப்பு மார்க்கெட்லேயே இருக்குது. ஆனால் குடிச்சிட்டு அவன் அங்கே மார்க்கெட் பக்கத்திலே படுத்துட்டு கிடக்குறான். பன்றி சேத்துல உலாவுகிறது போல உலாவிக்கிட்டு கிடக்கிறத டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு அந்த எண்ணம் என்ன செய்ய மாட்டேங்குது, எல்லாம் அப்படிதான். ஆனா அதுக்கான தீர்வு வரும்போது தான் அதனுடைய பாரங்கள் என்ன என்பதை தெரியும். அதுதான் இங்க சாலமோன் ஞானி, நான் அனுபவிச்ச மாதிரி நீங்க யாரும் அனுபவிக்காதீங்க, நான் இருந்தது போல நீங்க நிர்விசாரமா இருக்காதீங்க. எனக்கு தேவனுடைய சமூகத்துல அவருடைய பட்டியலில் அல்லது விசுவாசத்தின் பட்டியலில் என் பேரு இல்லாததை போல உங்க பேரு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் அழகா எழுதி வச்சிருக்கிறார். சாலமோன் ஞானியை போய் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனை போல ஞானவான் வேற யாருமே இல்லை. அவனுக்கு முன்னாடி இருந்ததில்லை, அவனுக்கு பின்னாடியும் இருந்ததில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஞானவான், அப்படிப்பட்ட அறிவாளி, அவனுக்கு தீர்ப்பு செய்கிற தீர்ப்பெல்லாம் தேவன் அருளின ஞானத்தினாலே செய்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை தொலைத்து போனவனாய் தேவனிடத்துல போய் சேர முடியாதபடிக்கு அவனுடைய விசுவாச பட்டியலை நீங்கள் கணக்கெடுத்து பார்ப்பீர்கள். ஆனால் ராகாப்பை குறித்து பேசுகிறது. ராகாப்பு ஒரு வேசி, வியாபாரி. வியாபாரம் பண்ணுகிற வேசியோட பேரு விசுவாச பட்டியலில் வந்திருக்குமானால் ஞானத்தை அருளின சாலமோனுடைய பெயர் எங்கே? புறக்கணிக்கப்பட்டவள். பட்டணத்துக்கு வெளியே மதில் சுவர் மேல் இருந்து அவள் பார்த்து கொண்டிருந்து மற்றவர்கள் வருகிறவர்களுக்கு வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவள் வேசி. ஆனால் அப்படிப்பட்ட வேசிக்கே விசுவாசத்திலே பட்டியலிலே பெயர் உண்டாயிருக்கிறமானால் இந்த சாலமோன் ஞானத்திலே இவருக்கு முன்னாடி இருந்தவங்களும் இல்லை, பின்னாடி வந்தவங்களும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஞானமும் அறிவும் அவனுக்குள்ளே பெருகி இருந்த வேளையிலே அந்த பெருக்கத்தின் வழியாய் கடந்து வரும்போது அவன் சிதறி போனவனாய் காணப்பட்டான். எனக்கு விசுவாசத்தின் பட்டியலில் அவனுடைய பெயர் பட்டியலே கிடையாது. நீங்க போய் படிச்சீங்கன்னா தெரியும். விசுவாசத்தின் பட்டியலை போய் நீங்க படிச்சீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு புதிய ஏற்பாடுல போய் படிச்சீங்கன்னா அந்த பட்டியலை குறித்து ஆண்டவர் தெளிவா எல்லா காரியங்களையும் அங்கே முன்வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆகையால அந்த சாலமோன் ஞானி தான் இங்க சொல்றாரு, என் மகனே நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து. அப்படின்னா நான் என்ன செய்யல, ஞானத்துக்கு சாய்க்கல, ஞானத்தை வாங்கி பெற்றுக்கொண்டேன். ஆனா அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்தணும் அல்லது அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு நான் எப்படி செவி சாய்க்கணும்னு நான் தெரியாம போயிட்டேன்.
நான் தெரியாம போயிட்டேன். அது போல நீங்க யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, தெரியாம இருக்காதீங்க. ஆகையால நீங்க ஞானத்துக்கு செவிய சாயுங்கன்னு சொல்லி அந்த சாலமோன் எழுதுகிறார். அதுக்கு அடுத்து அவர் சொல்றார், உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. அப்போ புத்தியை நமக்கு இருதயத்தோடு கூட ஒருமித்து இருக்கிறது. ஏன்னா இந்த காதால கேட்டு இருதயத்துல உள்வாங்கி அதை சிந்தைக்கு கொண்டு வந்து சிந்திக்கும் போதுதான் புத்தி வரும். அது வரல என்ன செய்யாது, வராது. எனக்கு ஆனா புத்தி இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிலர் சொல்லும் போது சொல்லுவாங்க, உனக்கு புத்தி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. புத்தி இருக்குதா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது இருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்க போறோம்? அது இருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்க போறோம்? அப்ப நாங்க புத்தி இருந்திருந்தா எப்பவோ தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகி வளர்ந்து வந்திருப்போம். வளர்ந்து வருகிற வேளையில அந்த புத்தியோடு கூட நாங்க என்ன செய்வோம், சிக்கி கொள்ளாம எங்கேயும் நெருக்காத முள்ளுகளுக்குள்ள நெருக்காம நாங்க ஓங்கி வேகமா என்ன செஞ்சுட்டு போம், வளர்ந்து வந்துட்டுப்போம். நாங்க வளர்ந்து வந்து அனுதினமும் என்ன செஞ்சிருப்போம், நல்ல கனிகளை கொடுத்திருப்போம். அது இல்லாததுனால்தான் நாங்க உலகத்தின் நெருக்கத்துக்குள்ள நெருக்கி ஏவுகிறபடியாலே நாங்கள் குன்றி போய் கிடக்கிறோம். மேலே எழும்பி வர முடியாதபடிக்கு, இன்னும் ஓங்கி வளர முடியாதபடிக்கு, நாங்கள் அனுதினமும் கனி கொடுக்காதபடிக்கு, இன்னும் எங்களை புத்தியே இன்னும் என்ன செய்யல, வளரல. இன்னும் புத்தி வளரல. அததான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். மனிதன் தேவனை அறிகிற அறிவு இருக்குமானால் அந்த அறிவு 7வது அறிவா இருக்கும். உலகத்துல எல்லாரும் மனுஷன்தான், நீங்களும் மனுஷர்கள் தான். உங்களை போல வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களும் மனுஷர்கள் தான். அவங்களுக்கு 6 அறிவு இருக்குது, உங்களுக்கும் 6 அறிவு இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் இங்க வந்து உட்காராம நீங்க மட்டும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுதான் ஆண்டவர் சொல்றார், விசேஷித்த அறிவு. தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால்தான் அந்த விசேஷித்த அறிவினாலே இங்க வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுதான் அங்க சாலமோன் ஞானி சொல்லுகிறார். கீழே அப்படியே தொடர்ந்து வாசி. 2. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டா என் கட்டளையை நீ என்ன செய்யணும், பத்திரப்படுத்தணும். அப்ப ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம அடங்கி நடக்க வேண்டியது அவசியம். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த வார்த்தையை கேட்டு அதன் வழியாய் நாம் கடந்து போவதற்கும் அந்த கட்டளைகளை கைக்கொள்ளுவதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நீங்க போய் படிப்பீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம், இதிலே எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. தியானித்துக் கொண்டிருப்பாயால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். போதிக்கிற ஆண்டவர் போதிப்பார். போதிக்கிறதுக்கு உன் காது கேட்கப்படுமானால் அதை கேட்டு அதை உன் இருதயத்திலே உள்வாங்கி நீ சிந்திக்கும் போது உன் வழி சரியான பாதையிலே கடந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனோடு நம்ம சேருகிறோம். ஒருவேளை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நண்பர்கள் இருப்பார்கள். நண்பர்களோடு கூட சேரும்போது நண்பர்கள் சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கேட்டு அதை ஒரு இருதயத்துல வைத்து நாம் சிந்திக்கிறோமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். சிந்திக்கிறோமா அப்படின்னு கேட்டா என் நண்பன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? என் நண்பன் சொல்லிட்டான்.
உன்னை போய் கிணத்துல குதின்னா குச்சிருவேன் உடனே, ஏன்னா என் நண்பன் சொல்லிட்டான். சொன்னதை நாம் சிந்திக்க நமக்கு முற்படாததுனால, ஏன்னா நண்பனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் சொல்ற எந்த ஒரு காரியத்தையும் நாம தட்டாம செய்கிறவர்களா இருக்கிறோமே, அதை விட மேலானவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நண்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிநேகிதராய் இருக்கிறார். அப்படியானால் அவர் சொல்லுகிறதை இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்கிறவர்களா இருக்கிறோமா? அப்படி நான் காது கொடுத்து கேட்டிருப்பேனானால் அதை நான் சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பையும் அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனால் சிந்தித்து நாம் செயல்படுக கூடிய வேளையிலே நாம் செய்கிறோமா என்பதை சற்று நாம் நிதானிக்கணும். அல்லேலூயா. உலகத்தின் மனுஷனாய் இருக்கிற நண்பன் சொல்றத நான் தட்ட மாட்டேன், நான் அப்படியே செய்வேன்னு சொல்ற நீங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நண்பனாயும் சிநேகிதனாய் இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் கைக்கொண்டு நடக்கிறோமா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். அதுதான் யோசுவா கிட்ட சொன்னாரு, இந்த கட்டளையை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ கைக்கொண்டு நடக்கணும். அப்போ கை கொண்டு நடக்கணும்னா அவருடைய வார்த்தையை நீ கேட்டா மட்டும்தான், நீ வாசித்தா மட்டும்தான் அதன் வழியாய் நீ கடந்து போக முடியும் என்பதை அவர் சொல்லி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுது. அப்படின்னா நீ ஆசீர்வாதமா இருக்கிறியா? ஆசீர்வாதத்துக்கு நீ ஊற்றா இருக்கிறியா? ஆசீர்வாதத்தின் பங்காய் நீ இருக்கிறியா? ஆசீர்வாதம் உனக்குள்ளே தங்கி இருக்கிறதா, அல்லது ஆசீர்வாதம் உன் அண்டையிலே வந்து சேருகிறதா என்பதை சற்று நீ நிதானித்து பார்க்கணும். அதனால்தான் அவர் சொல்றார், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதின்படி செய்கிறவன் நடக்கிறவனும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யோசுவாவை பார்த்து சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்றார் யோசுவாவில். ஏன்னா அவர் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கை கொண்டு இரவும் பகலும் அதை நீ தியானமா இருப்பன்னா, அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொன்னார், சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு உலகத்துல எதையோ தியானம் பண்ணணும்னு தியானம் பண்றாங்க. தியானம் அதுங்கள கண்களினாலே அல்லது அமைதிக்கான தியானத்தை செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அமைதியா உட்கார்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வசனத்தை நீ கேட்டு அதன் வழியாய் நீ செயல்படும் போது அதற்கான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சரியான வழியை அவர் போதித்தருளுவார். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அவர் போதித்து காண்பிக்கிறவர். நீ இந்த வழியில தான் போகணும் என்பதை, இந்த வழியில தான் நீ கடந்து செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் உனக்கு சரியாய் போதித்து அவர் சரியான பாதையை காண்பிக்கிறவர். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து போகாதபடி அல்லது கீழே விழுந்து போடாதபடிக்கு ஆண்டவர் உன்னை சரியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நீதிமொழிகளுக்கு திருப்புவோம். இதுல நீங்க 15 வரலையும் நீங்க போய் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆனா அங்கே தேவன் பட்டியலிட்டு காண்பிக்கிறார். அதுல இன்னும் நம்ம சொல்லணும்னா 6வது வசனம், 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஞானத்தை தருகிறவர்.
அந்த ஞானத்தை அவர் கொடுக்கும் போது அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் நமக்கு வந்துகிட்டே இருக்குமா. அப்படி வர 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 நம்முடைய வழி சரியான பாதையில கடந்து போவோம். அல்லேலூயா. ஏன்னா நாங்க கடந்த நாட்கள்ல சென்னை பட்டணத்துக்கு போயிருந்தேன். சென்னை பட்டணத்துக்கு போகும்போது வழி தெரியல, எங்க பார்த்தாலும் மெட்ரோ போட்டிருக்கிறதுனால வழி தெரியாம எங்க பாரு ஒன்வேல திருப்பி விடுறான், போய் திரும்ப சுத்தி வரோம், அதே இடத்துக்கு தான் திரும்பி வரோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு கூட வந்தவர்கிட்ட நான் சொன்னேன், சரி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதா கூட இருக்கட்டும், சென்னையில நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் உடனே சொன்னாரு, மெட்ரோ போட்டதுனால எல்லாம் சுத்தி அதே வழிக்கு தான் நம்ம வர்றோம் அப்படின்றதுனால நான் சொன்னேன், வேணும்னா அந்த லொக்கேஷன் போட்டு கூகுள் மேப் போடுவோம், முடிஞ்சா அது எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுது அப்படி நம்ம என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவரு சரி நான் கூகுள் மேப் போடுறேன், நீங்க வண்டி ஓட்டுனாரு. நான் தான் வண்டி ஓட்டினேன். அப்போ கூகுள் மேப் போட்டு அது சரியா கொண்டு போய் நிறுத்தின இடத்துல சரியாய் அந்த காரியங்களை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சாதாரண உலகத்தின் காரியத்துல அதே இடத்துலதான் அதே ஊர்ல தான் அதே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்த கிட்டத்தட்ட 35 வருஷமா அவர் அதே ஊர்ல தான் வாழ்றாரு. அதே ஊர்ல வாழ்றவருக்கே ரூட் என்ன செய்யல தெரியல. இப்ப நாம சொல்லுவோம், நாங்க பார்க்காத இயேசுவா அல்லது நாங்க படிக்காத பைபிளா அல்லது நாங்க போகாத ஆண்டவருடைய ஆலயமா அல்லது நாங்க ஆராதிக்காத ஆராதனையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கிற போதனையிலே நாம் சரியாய் நிலை நிற்போமானால் நாம் சரியான பாதையிலே நடக்கிறவர்களா இருப்போம். அப்படி இல்லைன்னா நாங்க சென்னையை சுத்தி வந்து 3 முறை நின்ன மாதிரி நீங்களும் சுத்தி தான் என்ன செய்யணும். அப்ப போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனால் போக வெகு தூரமா இருந்தாலும் அதுக்கு சரியான வழி தெரியல. அந்த வழி தெரியாததுனால அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்ப ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறவர். அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் வரும். அப்படி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பதை, எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். அந்த அறிவில நீங்களும் நானும் வளர்ந்து பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் சொல்லணும்னா 10வது 11வது வசனம் சொல்லுது, ஞானம் உன் இருதயத்தின் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும். அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல இருக்கிற நீங்க ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் சற்று நிதானிக்கணும். நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவோம், இயேசுடைய அன்பு என்னை சூழ்ந்திருக்குதுன்னு சொல்லுவோம், இயேசுவோடு கூட நான் நடக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனால் அவர் நமக்கு தந்திருக்கிற ஞானமும் அறிவும் நம்முடைய ஆத்துமாவுக்கு அது இன்பமாய் இருக்கிறதா என்பதை சற்று நாம் நிதானிக்கணும். ஆத்துமா புஷ்டி ஆகிறதுக்கு நான் ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறேன், நாம உள்ளான மனுஷன் பலப்படும் போது வெளியான சரீரமாகிய மனுஷன் அது புஷ்டியும் கொள்ளுமையுமாய் இருக்கும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சான்னா வெளியான மனுஷன் செத்துருவான். சரீரம் செத்துரும். உள்ள இருக்கிற ஆவி, உள்ள இருக்கிற ஆத்துமா உனக்குள்ளே புஷ்டி அடையாமல் இருக்குமானால், உனக்குள்ளே பலன் கொள்ளாமல் இருக்குமானால் உன் சரீரம் நாளுக்கு நாள் செத்து கிடக்கும். நாம சொல்லுவோம், நான் எப்படி இருக்கிறேன் பாருன்னு, நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது, உள்ள ஒண்ணு இருக்காது. உள்ள இருக்கிறதெல்லாம்
ஒண்ணும் இல்லைன்னா உள்ள இருக்கிறதுல என்னது? செத்து கிடக்குது. செத்து கிடந்தா நாளுக்கு நாள் என்ன ஆகும்? நாளுக்கு நாள் என்ன ஆகும்னு கேட்டேன். பெருகிட்டே இருப்போம். அது ஒரு நாள் வெடிச்சு அது வெளியே வரும்போது சுத்தி எங்க யாரும் என்ன செய்ய மாட்டான், நிக்க மாட்டாங்க. நேற்று இந்த அண்ணன் நானும் கூறத்துக்கு போயிருந்தோம். போகும்போது வழியில எப்ப அடிச்சு போட்டான்னு தெரியல அந்த நாய். ஆனா வெளியே எந்த ஒரு காயமும் இல்லாம நல்ல புசு புசு புசுன்னு பெருசாயிட்டுக்குது. ஆனா நான் போகும்போது எனக்கு போயிட்டு அதே வழியில் தான் வர எனக்கு தெரியல. ஆனா நேற்று அது பக்கத்திலே போனதுனால அது பார்த்தீங்கன்னா வெடிக்கிற கண்டிஷனு, அது வெடிச்சு வெளியே வர்ற கண்டிஷன். அப்போ அந்த கிட்ட போன உடனே அந்த ஸ்மெல்லு தாங்கலை. அப்போ அதை பார்க்கும் போதே மூக்க பிடிச்சிக்கிட்டு போற நிலைமைக்கு மாறிடுச்சு. அப்ப நம்ம நிலைமை என்ன? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முதல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்றது புரியுதான்னு கேளுங்க. சொல்றது புரியுதான்னு பக்கத்துல பார்த்து கேளுங்கன்னு. நான் நாய்க்கு கதை சொல்லிட்டு இல்ல. நாய் அங்க விழுந்து கிடந்ததை பத்தி சொன்னதுக்காக நீங்க அப்படி யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா நமக்குள்ள செத்து கிடக்குமானால் நம்முடைய சரீரமும் அந்த நிலைமை தான் அப்படின்றத சொல்றேன். நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். உயிரோட இருக்கும் போதே நம்மளை பார்க்கிறவன் மூக்க பிடிச்சுக்கிட்டு போற நிலைமை ஆயிடும். நம்மளை பார்க்கும் போதே நம்மளை சார்ந்து இருக்கிறவர்கள் அல்லது நம்மளை பார்க்கிறவங்க மூக்க பிடிச்சுக்கிட்டு போற நிலைமைக்கு மாறிடும். அப்ப நான் எப்படி இருக்கிறேன், என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், என் ஆத்துமா புஷ்டி அடைகிறதா? அதான் அவர் சொல்றாரு. அந்த ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு எப்படி இருக்குமா? என்பமா இருக்கும்போது நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். நல்ல யோசனை உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும். நல்ல யோசனை என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் உன்னை காப்பாற்றும். கீழே விழுந்து போகாதபடிக்கு, தடுமாறி போகாதபடிக்கு, அல்லது இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்ந்து போகாதபடிக்கு உனக்குள்ளே வருகிற யோசனை உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும். அல்லேலூயா. அதுதான் அவர் அங்க சொல்லி காட்டுறாரு. அவன் அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும்போது, உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த அறிவு என்கிற அறிவு பெருக 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 வெளியா இருக்கிற இந்த சரீரம் உனக்குள்ளே புஷ்டி அடைந்து கொண்டே இருக்கும்போது அந்த வாழ்க்கையில நீ போகிற வழி ஒரு நாள் கீழே இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்ந்து போகாதபடிக்கு உன்னை கால் ஊன்றி நிற்க பண்ணுவோம். ஆண்டவர் உன்னுடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. காப்பாற்றுகிறவராய் இருப்பார். நல்ல யோசனையில யோசனை. முன்னாடி ஒரு வேலை, நீ போய்கிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு மாடு வருது அப்படின்னா அந்த மாடு எந்த பக்கத்துல போகுதுன்னு பார்த்து அதுக்கு எதிர்ப்புறமா நீ என்ன செய்வ? விலகி போகிறதுக்கு வழி இருக்கும். ஏன் அந்த மாடு வருதா, நான் வரேன்னா பார்த்துக்கலாமா அப்படின்னா அது நமக்கு யோசனை இல்லை, அது முரட்டாட்டம் உள்ளது, எதிர்த்து நிற்கக்கூடியது. அதனால நம்மளுடைய பாதையை செவ்வை பண்ணுகிற தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவிலே நாம் தேவனுடைய பாதையிலே சரியாய் நடக்க வேண்டியது அவசியம். ஆகையால் தான் அவர் சொல்லி காண்பிக்கிறார். அந்த இடத்துல நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுமா? பாதுகாக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லு, உண்மையாகவே அது பாதுகாக்கும். எனக்கு கடந்த நாட்கள்ல திங்கட்கிழமை நடந்த சம்பவத்துக்கு தேவன் நல்ல பாதுகாப்பை தந்தார். நான் இங்க இருந்து போகும்போது போய்கிட்டு இருக்கேன், பைக்கில் பின்னாடி வீல் பஞ்சர் ஆணி. எப்ப டக்குன்னு அடுத்த நிமிஷம் ஏறின உடனே அப்படி ஸ்லிப் ஆகி இப்படி ஆடி கீழே விழுகிற ஸ்டேஜ். காத்து அப்படி சடனா நீ அப்படியே அதுக்கு ஆணி ஏறினதான் முடிஞ்சது. அடுத்து இங்கிருந்து எங்க வீட்டு வாசிப்படி கூட போறதில்லை, அவ்வளவு தூரம் கூட போல. டியூப் கட்டு
உடனே அந்த நேரத்தில் அங்கிருந்த ஆட்களை ஆண்டவர் அப்படியே பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். அடுத்த நிமிஷம் அங்கே பெட்ரோல் பங்க் இருந்தது, பெட்ரோல் பங்கு கிட்டே நிப்பாட்டினேன். அங்கே பெட்ரோல் போட வந்தவர் சொன்னார், என்ன சார் ஆச்சு? இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சு. உடனே அவரே எனக்கு ஹெல்ப் பண்ணார், பண்ணார். பக்கத்தில் இருக்கிற அங்கே இருக்கிறதான இவர் பஞ்சர் கடைக்காரை கூப்பிட்டாரு. பஞ்சர் கடைக்காரை வந்தார், கைட்டினாரு, பார்த்தாரு, டியூப் போயிடுச்சு. அவரே போய் திரும்பவும் தெல்லார் போனோம்னா 7 கிலோமீட்டர் நான் நிற்கிறதுலேருந்து, இந்த பக்கம் வந்தவாசி வந்தா 8 கிலோமீட்டர். இந்த 2 இடைப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல நான் நிற்கிறேன். அப்போ அவர் உடனே சொன்னார், சார் நான் போயிட்டு நானே டியூப் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி, இந்த காசை கொடுத்து டியூபை வாங்கிட்டு வந்து அவர் மாட்டி கையில் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு உண்மையாகவே அந்த பைபிள் காலேஜினுடைய சம்பவங்கள் பார்க்கும்போது அது பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. வந்த பாஸ்டருங்கெல்லாம் இப்படியும் இருக்குதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தேவன் அங்கே எடுத்து வல்லமையாய் ஃபுல் டே கிளாஸு நடந்து முடிஞ்சது. முடிச்சிட்டு நான் திரும்பி ரிட்டர்ன் வரேன். வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மாங்கால் கூட்டுரோடு வந்தேன். மாங்கால் கூட்டுரோடு வந்தோடனே கிரவுண்டில் இருக்கிற நாய்ங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குது. திடீர்னு எதிரில் குறுக்கில் வந்துருச்சு. ஒரு நாய் மேலே ஏற்றி இறக்கியிருக்கிறேன் நான் பைக்கு. அந்த நாய் மேலே ஏற்றி இறக்கின உடனே வண்டி ஒரே அலைஞ்சி மரத்தில் எத்தனை போய் முட்டியிருப்பேன். ஆனால் கர்த்தர் அப்படியே மரத்துக்கு எனக்கு இவ்வளோதான் ஜஸ்ட்டு. அப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறவர், வழிகளை காப்பாற்றுகிறவர், நல் யோசனையோடு கூட. நான் எப்பவுமே எங்க போனாலும் தேவனுடைய நாமத்தை துதிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பேன். அப்போ ஆண்டவருடைய வசனத்தோடு கூட அது தியானம் பண்ணுகிறதுல ஆண்டவர் நமக்கு அவர் கொடுக்கிற அறிவிலே நாம் சரியாய் வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யார். அப்போ தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறவர். அவருடைய வசனத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்களானால், அவருடைய வசனத்தை நீங்கள் கைக்கொண்டு நடப்பீர்களானால், அது உங்களுக்கு கட்டளையாய் இருக்குமானால், தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வழிகளில் போகையிலும் வருகையிலும் பாதுகாக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நாம நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி வேணாலும் இருக்கலாம். யதார்ச்சியா ஒருவேளை அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததானலாம் அதை யோசிக்க வேண்டியது கூட இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. ஆண்டவர் அதை தான் சொல்லி காண்பிக்கிறார். அது கீழே நீங்க வாசிங்கன்னா, அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை அவருடைய அறிவிலே நீங்கள் வளர்ந்து பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களானால், தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவீர்களானால், நமக்கு வருகிற எல்லா இக்கட்டுகளுக்கும், நமக்கு வருகிற எந்த ஒரு கோணலும் மாறுபாடான காரியங்களுக்கும் நம்மளை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தப்புவிக்கப்படுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. தப்புவிக்கப்படுகிறவர்களாய் இருப்போம். ஏன்னா தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும் என்பதை நான் உங்களை மத்தியிலே சொல்லுகிறேன். நீங்க இன்னும் வாசிக்கணும்னா தானியேல் புஸ்தகத்துக்கு போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்பவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் 3 பேரும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டவர்கள், தேவ வசனத்திலே உறுதியாய் தரித்திருந்தவர்கள், தேவனுக்காக வைராகியம் கொண்டு எழும்பினவர்கள். ஆனால் எருசலேமிலிருந்து அவர்கள் சிறைப்பிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்த பிறகும் அவர்கள் அங்கே இருக்கிற மாறுபாடும் கோணலுமான காரியங்களுக்கு தேவன் அவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களையும் தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. ஏன்னா ஞானிகளுடைய இருதயம் அது அறிவை இறைத்து கொண்டே இருக்கும். நீங்களா அறிவாளிகளா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அறிவாளிகளா? தேவனுடைய அறிவை பெற்றிருக்கிறவர்கள் நீங்க அறிவாளி தான். அதை நமக்கு சொல்ல தெரியல பாருங்க. நாங்கெல்லாம் அறிவாளி அப்படின்னு சொல்ல தெரியல. தேவனுடைய அறிவிலே நீங்கள் வளர்ந்து பெருகுகிறவர்களா இருப்பீர்களானால் அனுதினமும் தேவன் உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை சரியாய் உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு வரக்கூடியதான மாறுபாடும் கோணலமான காரியங்களிலிருந்து, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து, உங்களுக்கு வரக்கூடிய போராட்டத்திலிருந்து, உங்களுக்கு வரக்கூடிய நிந்தனையிலிருந்து, அவமானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை தப்புவிக்கிறவர், அந்த தப்புவிக்கிற தேவன் உங்களை சொல்லுகிறார். அவருடைய அறிவில நீங்க பெருகுகிறவர்களா இருந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, வாரி இறைச்சிக்கிட்டே இருப்பீங்க. எங்க வீட்டு நம்ம சொல்லுவாங்க, சும்மா இருக்கிறியா நீ அப்படின்னு வாங்க. எங்க போனாலும் தேவனுடைய வசனங்களை பேசுகிறதுலயும் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை சொல்றதுலயும் நான் ஓய மாட்டோம். அங்க ஓய மாட்டோம். எங்க போனாலும் எங்க வந்தாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் தேவன் எனக்கு செய்த நன்மையை என்ன செய்யணும்? உனக்கு செஞ்சிருக்காரா? நன்மை செஞ்சிருக்காரா? செஞ்சா அதை மனசுல போட்டு அடைக்க வைக்கிறது இல்லை, அதை வாரி இறைக்கணுமா. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. அப்படின்னா நீ மொத்தத்தையும் வாங்கி 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 உள்ள போட்டு அமுக்கி 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 வச்சிட்டு இருந்தேன்னா அதனால என்னதான் வரும்? வறுமை தான் வரும். என்ன வரும்? வறுமை. அப்ப தேவனுடைய வசனத்தை வாரி இறைக்கிறவங்களா இருக்கணும். வசனத்தை வாங்கி 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 உள்ள போட்டு மூட்டை கட்டி வச்சா பூச்சி பிடிச்சிரும். மூட்டை கட்டி வச்சா என்ன செய்யும்? பூச்சி பிடிச்சிரும். வசனத்தை நீ வாரி இறைக்கிறவர்களா இருக்கணும். வாரி இறைச்சா அது அநேகருக்கு பலன் கொடுக்கிறதாய் மாறும். 4 குருவி சாப்பிடும், 4 வழிபோக்கர் சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து நீ அதை அறுவடை பண்ணி கொண்டு வந்தா நீயும் உன் குடும்பத்தாரும் அதைக்கு அறுவடைக்கு வருகிறவர்களும் என்ன செய்வாங்க? புரியாதா? விவசாயம் பண்ண என்ன பண்ணுவாங்க? விதை விதைச்சா என்ன நடக்கும்? விதை விதைச்சா என்ன நடக்கும்? நல்லா முளைச்சி பெருகும். பெருகி வரும்போது கனி கொடுக்கிற வேலை வரும்போது அதுக்கு விதை தானியம் வரும்போது என்ன செய்யும்? 4 குருவி சாப்பிட்டுக்கிட்டு போவோம். 4 குருவி சாப்பிட்டு போவோம். 4 வழிபோக்கர் வந்து என்ன செய்வாங்க? சாப்பிட்டுக்கிட்டு போவாங்க. அதை அறுவடை பண்ண வைக்கிறவங்க அவங்க 4 பேர் என்ன செய்வாங்க? சாப்பிட்டுக்கிட்டு போவாங்க. அதை அறுத்து கொண்டு வர நீயும் கொஞ்சம் என்ன செய்வ? சாப்பிடுவ. அது மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம்? அப்ப வாரி இறைக்கிறதுல இல்லைன்னா வாங்கி வாங்கி உள்ள போட்டு அமுக்கியே வச்சிட்டு இருந்தா அதனால என்ன பிரயோஜனம்? யாருக்கு எதனா பிரயோஜனமா? அவங்க பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப தேவ வசனத்துக்கு தன்னை காத்து நடப்பதற்கு தேவன் நமக்கு அறிவை கொடுக்கிறார். அந்த அறிவை நீ அநேகருக்கு வாரி என்ன செய்யணுமா? இறைக்கணும். அதை நம்ம போட்டு அப்படி திணிச்சு கட்டி வச்சிட்டோம்னா அந்த அறிவு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாம் பெற்ற இன்பத்தை மற்றவங்களும் என்ன செய்யணும்? பெறணும். நான் கற்றுக்கொண்ட பாடத்தை, நான் கற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும்.
சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம முற்படணும். சொல்லி கொடுக்கறதுக்கு முன் வராம சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம இல்லாம இருப்போம்னா நம்ம மேல இருக்கிற அந்த சுமையானது நம்ம விட்டு என்ன செய்யாதே போகாது. கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறவன் யார்கிட்டயாவது அந்த கஷ்டத்தை வந்து சொல்லணும்னு வருவாங்க. ஆனா அதை கேட்க நம்மளுக்கு என்ன இருக்காது, மனம் இருக்காது. ஏன்னா நமக்கு அதை விட மேல இருக்கு, அதுக்கு மேல நமக்கு இருக்குது. ஒரு கஷ்டத்துல இருக்கிறவன் வந்து ஒரு கஷ்டத்தோட கூட சொல்லுவாங்கன்னா உனக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு பழகணும். அதே சமயத்துல அதை கொண்டு போய் நீ வந்துட்டு மற்றவங்கள இடத்துல சொல்றதுக்கு முன்னாடி தேவனுடைய சமூகத்துல சொல்றதுக்கு நீ முற்படுகிறவனா இருக்கணும். பாரி இறைக்கணும். இறைக்கிற வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால்தான் அவர் சொல்றார், ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவன் என்ன செய்யறாங்களாம், ஞானங்கள் அநேகருக்கு இறைக்கிறாங்கன்னு சொல்லுது. அப்ப தேவனுடைய வசனத்தை அநேகருக்கு நாம் என்ன செய்யணும், விதைக்கணும். அறிவுல நீ தேறினது உண்மைன்னா நீ மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், அறிவாளியா. நீங்க அறிவாளின்னா மற்றவங்களை என்ன செய்யணும், அறிவாளியா ஆக்கணும். நான் மட்டும்தான் அறிவுல பெருகணும், மற்றவங்களாம் பைத்தியக்காரனவே இருக்கணும். அப்படி நினைக்கிறதுக்கு பேரு அறிவு அல்ல, அதுக்கு பேரு அறிவல்ல. நான் என்ன போல மற்றவனை என்ன செய்யணும், வளர்ந்து ஏன் ஈக்குவல்ல பெருகணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் அறிவு. எத்தனை பேர் அப்படி இருக்குங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அந்த அறிவு இருக்குதா உனக்கு? அந்த அறிவு இருக்குதா? அந்த அறிவெல்லாம் ஏது எங்களுக்கு? அந்த அறிவே எங்களுக்கு இல்லை. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பீங்க, நாங்கெல்லாம் எங்க போறது? புரிந்து கொள்றதுக்காக. அப்போ நாம பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை, நாம பெற்ற அந்த அறிவை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், இறைத்து புத்தி சொல்லணும், போதிக்கணும், அதுல நம்ம செயல்படணும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன் பிள்ளைகளை குறித்து. அப்ப தேவனுடைய காரியத்துல நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்கே நாம என்ன செய்யணும், அறிவை போதிக்கணும். அறிவை நான் சரியா நீ போதிச்சேன்னா, ஏன்னா முதல்ல நீ அறிவாளியா இருக்கணும். நீ அறிவாளியா இல்லாம நீ உன் பிள்ளைக்கு எப்படி போதிக்க முடியும்? நீயே அறிவு இல்லாம இருக்கிற, அப்புறம் உன் பிள்ளைக்கு எப்படி போதிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க, அப்பா அம்மா படிச்சிருந்தா மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு இங்க சீட்டு. கேள்விப்பட்டதுலையோ? கேள்விப்பட்டிருக்கீங்க, சரி, சந்தோஷம். அப்பா அம்மா படிச்சிருந்தா மட்டும்தான் பிள்ளைகளுக்கு சீட்டு. பிள்ளைங்க படிக்கணும்னு விரும்பினாலும் அப்பா அம்மா அதுக்கு உண்டான எவ்வளவு பணத்தை கட்டணும்னு கட்டுறதுக்கு முற்பட்டாலும் சீட்டு கிடையாது. ஏன்னா படிக்காத அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களா இருந்து எங்க ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அது வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்லுவேன், அது முட்டாள் ஸ்கூல். ஏன்னா பப்ளிக்கில் தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாப்பட்ட ஸ்கூலு முட்டாள் ஸ்கூல். நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? யாரும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. பின்னாடி மட்டும் ஒரு 4-5 மட்டும் தான் கை தூக்குது, இங்க ஒரு 2 கை தூக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கிறவனுக்கு அல்லது ஒரு பள்ளியை நடத்துகிறவர்கள், அந்த பள்ளிக்குரிய ஆசிரியர் அவன் முட்டாளா இருக்கிறவன அவனை அறிவாளியா மாத்துகிறவன் தான் ஆசிரியர். அறிவாளியா மாற்றி காண்பிக்கிறவன் தான் பள்ளிக்கு உயர்ந்த ஒரு மேலாளரா இருக்க முடியும். அது இல்லாம நீ படிச்சிருந்தாதான் உன் பிள்ளைங்களை நீ பண்ணணும்னா அதுக்கு உன் ஸ்கூல்ல நான் எதுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்? அதுக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போறேன், அதுக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறேன். சொல்லுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லதை கத்துக் கொடுக்குறாங்க. எங்க 2 பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் தான். நான் ஒன்றும் பெருசா எங்க கான்வென்ட்ல போய் எல்லாம் படிக்கல. ஏன்னா ஒரு 5th வரையும் கான்வென்ட்ல படிச்சிருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதே இதுதான். அப்ப நான் கற்றுக்கொண்டதை என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான்.
என் பசங்களையும் 5வது வரையும் தான் இது பிரைவேட் ஸ்கூல்ல போட்டோம், இங்கிலீஷ் மீடியம்ல. அதுக்கு பிறகு ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வெளியே போய் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நல்லதா இருக்கானுங்க. நாங்க ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் படிக்கல, அதுக்கு ஏற்ற விதத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் சொல்லி கொடுக்குற அளவுக்கும் இல்லை. ஆனாலும் பிள்ளைங்க நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது நல்ல ஸ்கூலா இல்லை அப்பா அம்மா படிச்சிருந்தா மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு சீட்டுன்னு சொல்றது நல்ல ஸ்கூலா? யோசித்து பாருங்க. அப்போ அறிவை போதிக்கிறவர்களாகிய நீங்கள் அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவிலே தேர செய்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை பெரிதாய் காணப்படும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அதிலே நீங்கள் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லும் போது 29ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அல்லேலூயா. அப்போ இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரே பெருமைக்குரியவனாகவே இருந்துட்டேன். நான் போன வாரம் சொன்னேன், அந்த பெருமைக்குரியவனாகவே இருந்துட்டேன். ஆகையால அந்த தாழ்மைக்குள்ளாக என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியல. ஆனா இந்த நாட்கள்ல மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் கனமடைகிறவர்களாய் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லும் போது சொன்னார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ ஆண்டவர் கிருபையை அளிக்கிறவர். ஆகையாலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். நான் என்ன போல அறிவாளி யாரும் இல்லைன்னு, என்ன போல அறிவாளி யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், ஒரு ஸ்கூலை பத்தி பேசினேன். அந்த ஸ்கூல்ல சொன்னாங்க, நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு சீட்டுன்னு சொன்ன ஸ்கூலு இன்னைக்கு திவாலாகி கிடக்குது. நீங்க எத்தனை பேர் அந்த ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, நான் ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு திவாலாகி கிடக்குது. அந்த ஸ்கூல்ல இருந்து அநேகரை வெளியே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பேரண்ட்ஸ் படிச்சிருந்தா மட்டும் போதாது, அந்த பிள்ளை படிக்கணும். பிள்ளைய பெற்றெடுத்த பேரண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டாங்கன்றதுக்காக அந்த பிள்ளை பாஸ் ஆயிடுமா என்ன? ஆசிரியரா இருக்கிற நீங்க கற்றுக் கொடுத்தியே அந்த பிள்ளை ஒண்ணும் சரிப்பட்டு வரலன்னா வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்ன எதனா முன்னுக்கு வந்துருவீங்களா? எதாவது வர முடியுமா? ஒன்னும் வர முடியாது. அதுக்கு நீங்க தான் முயற்சி எடுத்து, அதுக்கு தான் உங்களுக்கு மாசம் ஆனா கொடுக்குறாங்க 20,000 30,000. ஃபீஸ் எவ்வளவு கட்டுறீங்க? நாங்க கட்டினதில்ல, அதனால உங்களுக்கு ஏதாவது கேட்டாது தெரிஞ்சுக்கிறோம். வருஷத்துக்கு 30,000 ரூபாய். 30,000 ரூபாய்னா 180 நாட்கள் தான் ஸ்கூலோட பள்ளி வேலை நாட்கள். 180 நாட்கள்னா எத்தனை மாசம்? 6 மாசம். 6 மாசம் தான் ஸ்கூலு. 6 மாசம் ஸ்கூலுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம்? 30,000. அப்ப மாசம் எவ்வளவு சொல்லுங்க? 5,000 ரூபாய் மாசம் ஃபீஸ் கட்டுறீங்க. நீங்க மாசம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க? 5,000 ரூபாய் கட்டுறீங்க. 5,000 ரூபாய்க்கு ஏற்ற படிப்பு உன் பிள்ளைங்க படிக்குதா? என்னைக்காவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நீங்களாம் நல்லா படிச்சிருக்கிறீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். ஏன்னா நீங்களாம் படிச்சதுனால்தான் உங்க பிள்ளைங்களை அந்த ஸ்கூல்ல என்ன செஞ்சிருக்காங்க? சேர்த்து இருக்கிறாங்க. இப்ப நாங்களாம் படிக்காத ஆட்கள், அதனால எங்க பிள்ளைங்களெல்லாம் அந்த ஸ்கூல்ல வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து இருக்கிறோம். அதனால உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்குது அப்படின்னும் போது நீங்க உங்க பிள்ளைங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னு கண்காணிச்சு இருக்கிறீங்களா? அல்லது உங்க அறிவை உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டி இருக்கிறீங்களா? கொடுத்திருக்கிறீங்களா? சற்று நிதானிக்கணும். நமக்கே நம்ம தலைக்கு மேல நிறைய வேலை கிடக்குது. நம்ம பிள்ளைகளை எங்க நம்ம கவனி இப்போ நமக்கு அதுக்கான அறிவை போதிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இல்லாததுனால்தான் படிச்சிருக்கிறோம். படிச்சதுனால அந்த பள்ளியில சீட்டு கொடுத்துட்டாங்க.
ஆனா அந்த பிள்ளை வந்தா அதுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்குது. ஆனா நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? ஏன்னா நேரம் இல்லை. என்ன இல்லை? நேரம் இல்லை. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? யோசித்து பாருங்க. டியூஷன் அடுத்த பிரச்சனை, டியூஷன் அடுத்த காரியம், ஸ்கூலோட காரியத்தை பற்றி பேசுவோம். அப்ப அந்த அறிவை போதிக்கக்கூடியவர்கள் சரியாய் அறிவை போதிப்பார்களானால், அந்த அறிவை போதிக்கக்கூடியவர்கள் போதிச்சாலும் அதை உள்வாங்கி அதை சரியாய் பயன்படுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் அறிவும் ஞானமும் பெருகும். அப்ப தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அறிவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அறிவிலே வளருகிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். நான் ஸ்கூலை குறை சொல்லல, இவ்வளவு நேரம் பேசுறத பார்த்தா ஸ்கூலை குறை சொல்ற மாதிரியே இருந்துச்சுன்னு, அப்படித்தானே? ஸ்கூல் குறை சொல்லல. ஸ்கூல் நல்ல, எல்லா ஸ்கூலுமே நல்ல ஸ்கூல் தான். ஆனா அந்த ஸ்கூலுக்குள்ள படிக்கிற பிள்ளைகள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதை சரியாய் உள்வாங்கி அதன் வழியாய் நாம் கடந்து போவோமானால் எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சி பெறுகிறவர்களா இருப்பார்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்றும் மட்டமான ஸ்கூல் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸும் நல்ல தரமாய் கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஏன்னா எங்க பிள்ளைங்களை நான் பார்க்கும்போது நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போவேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகும்போதெல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்ல நிகழ்ச்சின்னா கவர்மெண்ட் ஹாலிடேக்கு அல்லது கொடியேற்றத்துக்கு அல்லது சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா முதல் ஃபாதர் நீங்க முன்னாடி வரணும் அப்படின்னுவாங்க. நான் போயிருக்கிறேன். இப்பவும் அவங்க கூப்பிடுறாங்க. பசங்க போனாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க முன்ன இருங்க அப்படின்றாரு. இன்னைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சார் அங்க இருக்கிறாரு. அவர் இன்னைக்கும் நாங்க இடையில போனப்போ கூட பார்த்துட்டு பேசும்போது கூட சொன்னாரு, ஆனா நீங்க தான் வர்றதே இல்லை ஃபாதர் அப்படின்னாரு அவரு. ஏன்னா நல்ல அறிவை போதிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் அதிலே அறிவிலே நாம் தேறுகிறவர்களா இருக்கணும். நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, பள்ளியில இருக்கிறதுக்கு மட்டும் அல்ல, தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அறிவிலே நீங்கள் வளர்ந்து பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாமோ எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நாம் தேவனுடைய அறிவிலே பெருகுகிறோமா அல்லது உலகத்தின் அறிவிலே பெருகுகிறோமா என்பதை சற்று நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 47ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, உன்னை நீயே கெடுத்து கொண்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எனக்கு ஏன் ஞானம்தான், ஏன் அறிவு தான், ஏன் புத்தி தான், எனக்கு உண்டானதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே கெடுத்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்பதை அவர் அங்கே சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். அப்ப தேவனுடைய ஞானம் நமக்கு வரல, ஆனா அறிவுக்குரிய ஞானத்திலே நாங்கள் பெருகி இருக்கிறோம், அல்லது உலகத்துக்குரிய ஞானத்திலே நாங்கள் பெருகி இருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். ஆகையால் தான் அவர் அங்க சொல்லி காண்பிக்கிறார். அந்த வசனத்தை நீங்க திரும்பமாய் கூட நல்லா நன்கு வாசிப்பீங்கன்னா அவர் சொல்றார், உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் கண்ணோக்கி பார்க்கிறவர். அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் என்ன செஞ்சிட்டு இருக்குதான், உலாவிக் கொண்டிருக்கிறது, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் இந்த பூமியில பிறக்கிற குழந்தையிலிருந்து இறக்கிற தாத்தா வரையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு மேலும் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு.
நமக்கெல்லாம் 2 கண்ணு தான், அவருக்கு 1000 கண்ணு இருக்கு. அவருக்கு எத்தனை கண்ணு இருக்கு? 1000 கண்ணு இருக்கு. சங்கீதத்துல போய் வாசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் பூமி எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறவர். ஆனா அவரை பார்த்துட்டு சொல்றோம், என்னை யார் போய் பார்க்க போறாங்க? அவரை பார்த்து சொல்ற நாம, என்னை யாரு பார்க்க போறாங்க? மனுஷன் முகத்தை பார்க்கிறவன், மனுஷன் முகத்தை பார்க்கிறவன், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை மட்டும் இல்ல, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் ஒருவேளை நேர்ல பார்த்தா மட்டும்தான் பார்வைக்கு உண்டானதை செயல்படுத்த முடியும். ஆனால் தேவன் அவர் அந்தரங்கத்தில் இருக்கும் போது அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர். என்னை யார் போய் பார்க்க போறாங்க? இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், என்னை போய் யாரு பார்க்கிறது? என்னை யாரும் பார்க்கல, ஆனால் தேவன் பார்க்கிறார். அதுதான் அவர் அங்க சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்றாரு, உன் ஞானமும் பாருங்க. அவர் சொல்றாரு, உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. உலகத்தின் அறிவு, உலகத்தின் ஞானம் நம்மளை பார்க்கும்போது என்ன யாரு போய் பார்க்கறாங்க, என்ன யாரு பார்க்கறாங்கன்னு யார் ஒருத்தர் சொல்றானோ அப்பவே அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். அப்பவே கெட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால்தான் யோவான் 3:16 சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவா அளவே இல்லை. அவரை யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறீர்களோ, அவரை யார் நம்புகிறீர்களோ அவர்களுக்கு ஞானமும் அறிவும் பெருகும். அப்போது நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. அறிவு அதிகமா பெருகினாலும் கெட்டுருவோம், ஞானம் அதிகமா வந்தாலும் கெட்டுருவோம். அதான் சாலமோன் ஞானி. சாலமோன் ஞானியை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அவனுக்கு முன்னாடி இருந்தவனும் இல்லை, பின்னாடி வந்தவனும் இல்லை. அதனால அவனை போல யாரும் இல்லைன்றதுனால அவன் சொல்றான், நான் என்ன போல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அகந்தையில இருந்ததுனால, துன்மார்க்கத்துல ஜீவனம் பண்ணதுனால, என்னை யார் பார்க்கிறார்கள் என்று சொன்னதுனால அவனுடைய வாழ்க்கை அவனுக்குள்ள கெட்டு போனது. அல்லேலூயா. கெட்டு போகிற ஒருவருக்கும் தேவ சமூகத்துல விசுவாசத்தின் பட்டியலிலே இடம் கிடையாது. கெட்டு போகிறவர்களுக்கு விசுவாசத்தின் பட்டியல்ல இடம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் சொல்லலாம். சொல்றதுக்கான வாய்ப்புகள் நல்லது இருக்குது. ஆனா நீ பரலோகத்துக்கு பங்குள்ளவனான்றதை மட்டும் முடிவு பண்ணணும். ஏன்னா சாலமோன் ஞானி அவ்வளவு ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவன். சாலமோன் ஞானி ஞானத்தையும் அறிவையும் கேட்டு பெற்றுக்கொண்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஞானத்தையும் அறிவையும் காத்து கொள்ளாததுனாலே அவனுடைய வாழ்க்கையை தொலைத்து போனவனாய் காணப்பட்டான். தொலைஞ்சிச்சு. தேடனாலும் என்ன செய்யாதே, கிடைக்காது. அந்த அறிவும் புத்தியும் ஞானமும் உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வரையிலும் தான். அதை நீ தட்டி கழிச்சேன்னா அது இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு கொடுக்கிற கிருபையை நீ போக்கிட்டேன்னா அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. வேணான்னு தட்டி கழிச்சேன்னா ஆண்டவர் வேஸ்ட் ஆக்குறவர் இல்லை. உனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா நீ சாப்பிட்டு பாரு, எனக்கு வேணாம் அப்படின்னா அதை பத்தி கவலையே இல்லை. இந்த பக்கத்துல பிடிச்சிக்க, நீ சாப்பிடு. பசி இருக்கிறவன் சாப்பிட்டு போவான், பசி இருக்கிறவன் சாப்பிட்டு போறான். பசி இல்லாதவனுக்கு கொடுத்து இந்த வச்சுக்கோன்றதை விட
பசி உள்ளவங்கிட்ட கொடுத்தா அவன் சாப்பிட்டு அழகா என்ன செய்வான்? அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை நாம் போக்கி விடாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் அவர் அங்க சொல்றாரு, நீங்க கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். எப்படி சொல்றாரு அப்படின்னா வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை. யார் சொல்றாரு? சாலமோன் ஞானி சொல்றாரு. கடைசியா சொல்லும் போது, நான் மூடன். நான் யாரு? மூடன். ஆனா ஆரம்ப காலத்துல அவர் யாரு? ஞானி, ஞானவானா இருந்தவர், அறிவில சிறந்தவர், அறிவில பெருகினவர். சொல்றாரு, நான் மூடன். நான் யாரு? மூடன். மனுஷருக்கு ஏற்ற புத்தி என்கிட்ட என்ன இல்ல? இல்ல. அப்ப மனுஷனுக்கு ஏற்ற புத்தி இல்லைன்னா அப்ப யாரா இருக்கணும்? அவன் மிருகமா தான் இருக்கணும். ஆமா தானே? அந்த சம்பவத்தை நீங்க அப்படியே தொடர்ந்து நீங்க வீட்டுல போய் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இருக்கு 5வது வசனத்தை படிங்களா. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஹல்லேலூயா. அப்போ அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். அவரோடு கூட சார்ந்திருக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். அப்படி இருந்தா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி இருப்பாரா? பாதுகாப்பா இருப்பாரு. அது இல்லாம நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் செய்வேன், அதை தான் பண்ணுவேன்னா நம்மளா ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அது கீழே அப்படியே தொடர்ந்து 9 வசனங்களை வாசிங்கன்னா 6, 7, 8, 9. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 மனு உன்னிடத்துல கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமோ அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரோ. இப்ப திரும்ப கேட்கிறான். முதல்ல என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். காலத்துல அவர் சொன்ன அந்த ஞானத்தை கேட்ட அந்த காரியங்கள் அங்க இருக்குது. இப்ப இங்க சொல்றாரு, எனக்கு 2 மனுவை நான் உனக்கு என்ன செய்யறேன்? திரும்ப தரேன். 2 மனுவை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த மனுவை பரிசீலனை பண்ணி எனக்கு அதுக்கான வாழ்நாள் முழுசு என்ன செய்யுங்க, அதுக்கு பலனை கொடுங்க அப்படின்னு. இப்ப மனு கொடுக்கணும்னா எங்க போய் கொடுக்கணும்? நம்ம ஊர்ல மனு கொடுக்கணும்னா எங்க போய் கொடுக்கணும்? எங்க யாருகிட்ட என்ன கொடுக்கணுமோ அது அந்தந்த இடத்துல கொடுக்கணும். குறிப்பிட்ட இடம் மட்டும் சொல்ல முடியாது. தாலுகா ஆபீஸ்ல போய் கொடுக்கலாம், விஓ ஆபீஸ்ல கொடுக்கணும், கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்கணும், எஸ்பி ஆபீஸ்ல கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு துறையிலும் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆனா அந்தந்த துறையிலிருந்து வரக்கூடிய நன்மை என்ன என்பதை கண்டறிந்து மனு எத்தனை போய் கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? புரியணும். அது புரியலன்னா கஷ்டம். உணவுத்துறைக்கு மனு கொடுக்குறேன்னு நான் எஸ்பி ஆபீஸில் எத்தனை போய் கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? ஹலோ, எப்படி இருக்கும்னு கேட்டேன். இப்போ உணவுத்துறைக்கு எனக்கு ரேஷன் கார்டு வேணும். எனக்கு ரேஷன் கார்டு இல்லை. நான் அரிசி வாங்குறதுக்கோ பருப்பு வாங்குறதுக்கோ சக்கரை வாங்குறதுக்கோ எனக்கு ஒரு கார்டு இல்ல. அதுக்காக நான் மனு கொடுக்கணும். அந்த மனு எங்க எத்தனை போய் கொடுக்கணும்? வருவாய்த்துறையில, அதுல நுகர்வோர், அதான் உணவுத்துறை அலுவலகம் ஒண்ணு இருக்கு. அங்க கொண்டு போய் கொடுத்தா அதுக்கான பரிசீலனை பண்ணி அதுக்கு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் எனக்கு ஒரு கார்டை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் நான் எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்து எனக்கு எப்படியாவது கார்டு வாங்கி கொடுன்னா அவர் என்ன சொல்லுவாரு? தொலைஞ்சிருச்சான்னு கேட்பாரு எத்த உடனே. ஏன்னா தொலைஞ்சு போனதுக்கும் திரண்டதுக்கு தான் அங்க என்ன செய்யணும். அப்ப நமக்கு அந்த எங்க மனு கொடுக்கிறோன்றத நமக்கு என்ன செய்யணும்? முதல்ல
தெரியணும். அததான் இங்க சாலமோன் ஞானி நம்ம கிட்ட சொல்றாரு. இப்ப சாலமோன் ஞானி ஞானத்துக்காக தேவனிடத்துல கேட்டு மனு கொடுக்கல, கொடுக்காம கேட்டதுக்கே கொடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு தெரியுது நம்ம பண்றதெல்லாம் அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு. இப்போ மனு கொடுக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாரு? ஹலோ, கேட்கிற வேளையில கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். கொடுத்ததை சரியாய் சீராய் பயன்படுத்தாமல் தவறி விடுவோமானால் நீ மனு கொடுத்தா கூட கிடைக்கிறது கஷ்டம். மனு கொடுத்தா கூட கிடைக்கிறது கஷ்டம். அதுல நீ சரியா இருக்கணும். அததான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு நேரத்துல உனக்கு கொடுத்த கிருபைய நீ சரியா எடுத்து பயன்படுத்தி கொள்ளுவாயானால் அந்த கிருபையை போக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை மேல் கிருபையாய் இருந்து பெருகுவீர்களானால் தேவன் உங்களுடைய காரியத்தை ஜெயமாக்கி கொண்டே இருப்பார். அப்படி இல்லைன்னா இங்க சாலமோன் கேட்கிற மாதிரி நான் ஒரு 2 மனு மட்டும் கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த 2 காரியத்தை மட்டும் செஞ்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? இங்க சாலமோன் ஞானி கேட்கிறார் 2 மனு. என்னென்ன கேட்கிறார் 2 மனு அப்படின்றத கீழே வாசிக்கிறோம். மாயையோ பொய் வசனிப்பையோ எனக்கு தூரப்படுத்தும். என்னத்தைய தூரப்படுத்த சொல்றாரு? பொய் வசனி மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு என்ன செய்யுங்க? தூரப்படுத்துங்க. அப்படின்னா பொய்யான வசனம் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்குது? அவனுக்கு இருந்திருக்குது. அப்ப மாயையான காரியங்கள் அவனுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மாயையா இருந்ததுனால்தான் அவனுக்கு வந்துட்டு எவ்வளவு பேரு, அவனுக்கு மனைவி மறுமனையாட்டி, பைபிள் படிக்கிறது இல்லையோ, 700 மனைவி 300 மறுமனையாட்டி, மொத்தம் 1000 பேரு. 700 மனைவியும் 300 மறுமனையாட்டி இருந்தாங்க. இந்த 1000 பேரும் இப்ப அவனுக்கு பின்னாடி இல்லை. அந்த 1000 பேரும் அவனுக்கு பின்னாடி இல்ல. அது இல்லாததுனால்தான் அவன் சொல்றான், மாயைக்கு நான் இதுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு இருந்தேன், இதெல்லாம் மாய. இவங்கெல்லாம் என்கிட்ட இருக்கிறவரையும் தின்னுகிட்டு போறவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப சொல்றாரு, இவங்கெல்லாம் நான் ஒரு அரசனா இருக்கிற வரையிலும், என் அரசவையில இருந்த வரையிலும் இவங்கெல்லாம் எனக்கு பின்னாடி இருந்தாங்கன்னா எனக்கிட்ட இருக்கிறத சாப்பிட்டுட்டு போறதுக்கு மட்டும்தான். அதனால நான் இப்ப எண்ணி பார்க்கிறேன், இதெல்லாம் என்னதான்? மாயை. இதெல்லாம் மாயை. ஒரு நாள் எல்லாம் ஒளிஞ்சு போகும். அதனாலதான் பிரசங்கில சொன்னார், மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் நானும் மாயையான வாழ்க்கை வாழ்றோம். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் மாயையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் உண்மையான வாழ்க்கை என்ன என்பது தெரிய வரும்போது மார்பிலே அடித்துக் கொள்ளுகிற காரியமாயிருக்கும். அடித்து புலம்புகிறவர்களாயிருப்பீர்கள். புலம்பலுக்கு நீங்கள் தூரமாய் இருக்க வேண்டியது அவசியம். புலம்பலுக்கு தூரமாய் இருக்க வேண்டியது அவசியம். அதனால்தான் அவர் சொல்றாரு, அங்க பாருங்க, பொய்யான வசனிப்புக்கும் என்னை தூரமாக்கும். அப்போ பொய்யான வார்த்தைய அங்க வந்த எல்லா ராஜஸ்திரிகளும் சொல்லி 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 அவனை மீண்டும் என்ன செஞ்சாச்சு? ஞானமே மாறி போச்சு, அறிவு மாறிடுச்சு, புத்தி மாறிடுச்சு. அதனால அவன் சொல்றான், இதெல்லாம் மாய, இந்த அறிவு எனக்கு ஒன்னும் இல்லை, இந்த ஞானம் ஒன்னும் இல்லை, இப்படியே என்ன சொல்லி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆம், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக, எனக்கு கொடாதிருப்பீராக. எனக்கு ஐஸ்வர்யத்தை முன்னாடி கொடுத்தீங்க, நான் ஞானத்தை தான் கேட்டேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க.
வசனத்தை காமிச்சு கொடுக்கணும் போல இருக்குது உங்களுக்கு. வாசிங்க 3ஆம் அதிகாரம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும். நீங்க அதுல இருந்து மேல இருந்தே வாசிங்க சிஸ்டர். 10ல இருந்து வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டபோது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. விண்ணப்பத்துக்கு அவன் மனு கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்துல கேட்கும் போது அவன் என்ன செய்யல? மனு கொடுக்கல. வாயால கேட்கிறான். வாயால கேட்ட உடனே அவருக்கு கேட்டது அவருக்கு எப்படி இருந்து தெரிஞ்சிச்சான்? கேட்டது எப்படி தெரிஞ்சிச்சான்? அவருக்கு உகந்ததா இருந்துச்சான். இப்ப ஒரு சிலர் வந்துட்டு இப்ப நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு போய் கேட்கும் போது கேட்கிற இடத்துல உடனே வாயில தான் கேட்டிருப்போம். உடனே அவங்க நம்ம மேல இறக்கப்பட்டு நம்ம வந்து நல்லவங்கன்னு தெரிஞ்சு உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? வேலையை போட்டுப்பாங்க. எப்பவோ நீங்க கொண்டு வர வேண்டியதெல்லாம் பின்னாடி என்ன செய்யுங்க? ப்ரொசீஜரா கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி எப்பயோ அதை மனு தாக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப ஆண்டவர்கிட்ட இவன் கேட்ட உடனே கேட்ட காரியம் ஆண்டவருக்கு அது உகந்ததா தெரிஞ்சதால உடனே சாங்ஷன் பண்றாரு. சாங்ஷன் பண்ணி என்ன பண்றாரு பாருங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்து ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. உனக்கு முன்னாடி ஒருத்தனும் இருந்ததில்லை. உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. பின்னாடி எழும்ப போறதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதும் இல்லை. உனக்கு சரியானவன் ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா. இது ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே கிடைச்சது. இப்ப கேட்டதை பெற்றுக்கொண்ட இந்த சாலமோன் இந்த ஞானத்தையும் இந்த புத்தியையும் அறிவையும் சரியாய் பயன்படுத்தி இருப்பானால், அவன்கிட்ட கொடுத்த ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவருக்கென்று சரியாய் பயன்படுத்தி இருப்பானால் அவனை இன்னும் மேன்மைப்படுத்த அவரால் முடிஞ்சிருக்கும். ஆனா அவன் சொல்றான், அவங்களுடைய காரியத்துல கேட்ட எல்லாவற்றையும் இவனுக்கு முன்னாடி இருந்ததல்ல, இவனுக்கு பின்னாடி எழும்பவும் இல்லை. இவனுக்கு அடுத்த ஒரு ராஜா இப்படி ஒரு காரியத்துல இருந்ததே இல்லை என்பதை ஆண்டவர் இங்க சுட்டி காண்பிக்கிறார். ஆனா அவனுடைய வழிபோக்கின் நிமித்தம், அவன் நடக்க வேண்டிய வழியில சரியானபடி நடக்காதது நிமித்தம், தேவனுடைய அறிவை பெற்று கொண்டவனாய் இருந்தும் தேவனுடைய சமூகத்துல சரியாய் நிலை நிற்காதது நிமித்தம் இப்போ மனு கொடுத்து கெஞ்சுறான். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நம்ம நிலைமை எப்படி இருக்குது? கேட்டதுக்கு உடனே பதில் வந்ததெல்லாம் இப்ப மனு கொடுத்தாதான் வருதுன்னா நம்ம நிலையில எப்படி இருக்கிறோம்? சற்று நிதானித்து பார்க்கணும். அதான் நீதிமொழிகள் திரும்ப வருவோம். அந்த 30ஆம் அதிகாரம் அந்த 9 அங்க சொல்றாரு, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. இப்ப அவங்க கேட்கிற காரியம் எப்படி இருக்குது? என்ன ஐஸ்வர்யவனா நீங்க மாத்தினது உண்மைதான். ஆனா இப்போ நான் கேட்கிறேன், என்ன தரித்திரமா விட்டுறாதீங்க. என்ன தரித்திரமா விட்டுறாதீங்க. அதே சமயத்துல இன்னும் ஐஸ்வர்யானாவும் மாத்திராதீங்க. ஐஸ்வர்யானாவும் மாத்தாதீங்க. எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை அவன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு கொடாதி இருப்பீராக, தரித்திரத்தையும் வேணாம் ஐஸ்வர்யமும் வேணாம்.
எனக்கு கொடாதீங்க, ஆனா நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால உன்னை மறுதலித்து. ஏன்னா இன்னொரு முறை அவன் கேட்கிற கேள்வி பத்தியா, இன்னொரு முறை மறுதலி. அப்ப ஆண்டவர் பார்த்து கொடுப்பாரா? ஏற்கனவே கொடுத்ததுக்கே இன்னும் என்ன செய்யல, ஒன்னும் கிடைக்கல. நீங்க போய் மத்திய 25ஆம் அதிகாரத்துல போய் படிக்கணும். ஒரு தாளந்தான் வாங்கணும்னு பார்த்து சொன்னாரு, நீ இருளும் பற்கடிப்போம்ல, இந்த புறம்பான இருள என்ன செய்யுங்க, போடுங்கன்னு சொன்னாரு. காரணம், அவனுக்கு இன்னொரு 5 தாளந்து கொடுப்பாருன்னு நினைச்சிருப்பான். நீ 1 கொடுத்ததுனால நான் புதைச்சி வச்சேன், அதனால 5 கொடுத்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், சம்பாதிச்சிருப்பேன், வேணா கொடுத்து பாருன்னு கேட்கிற மாதிரி இது. அப்ப அதனாலதான் இங்க சொல்றான், அந்த சாலமோன் ஞானி சொல்லும் போது, என்ன நீ ஐஸ்வர்யானா மாத்த வேணாம், என்ன தரித்திரவானவும் வேண்டாம், இனி நானு பரிபூர்ணம் அடைகிறதுனால உன்னை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படாததினாலே. அங்க அவன் அந்த வார்த்தையை அவங்க முன்வைக்கிறான். அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானிக்கணும். உள்ளதை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா கொடுத்ததை எடுக்கிறவர் அல்ல நம் ஆண்டவர். கொடுத்ததை எடுக்கிறவர் அல்ல, அவர் வாக்கு பண்ணாரன்னா அதை முடிவு பரியந்த நிலை நிறுத்துகிறவர். ஆபிரகாமை பார்த்து நீங்க சொல்ல முடியும், ஆபிரகாம ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர், அந்த ஆபிரகாம் அவன் தன் வழியை விட்டு விலகி போனாலும், தேவனை மறந்து போனாலும், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நீங்க போய் படிக்கணும். பூமி தாங்க கூடாதபடி கொடுத்தாராம், பூமி தாங்க கூடாதபடி கொடுத்தாராம். அப்ப தாங்கலன்னா, பூமியே தாங்கலன்னா அவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஆனால் தேவனை அவன் அறியாத பட்சத்திலும் அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் இழந்து போகாதபடிக்கு அவரே. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இந்த வருஷம் விதை விதைச்சிருக்கீங்க, இந்த வருஷம் விதை விதைச்சிருக்கீங்க, விதைச்ச விதைக்கு ஆனா அறுவடையை கொண்டு வந்துட்டீங்க. இப்ப அறுவடையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு, இப்ப இந்த அறுவடை அடுத்த அறுவடைக்கு முடிகிற வரலையும் இப்ப நீங்க விதைக்கல. ரெண்டாவது கேட்டுங்க, விதைக்காம வச்சிருக்கிற அறுவடையை வச்சியே சாப்பிட்டே முடிச்சீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்னு கேட்டேன். அடுத்த விதைங்க, அடுத்த ஒருவேளை விதைக்கிறதுக்கு விதை இருக்காது, இருக்கிற நிலம் எல்லாம் கரம்பா இருந்து முள்ளும் குறுக்கும் முளைத்து காணப்படும். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இன்றைக்கு விளைநிலங்கள் விளைந்து கிடக்கிறது, ஆனால் விதைக்க ஆட்கள் இல்லை, அறுவடைக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு விளைந்து கிடக்கிற அறுவடையை கொண்டு வருகிறவர்களாகிய நாம் அதை முற்றிலுமாய் உட்கொண்டு அதிலே முடித்து விடாதபடிக்கு அதை இன்னும் விதைக்கிறவர்களாய், அதை அறுவடை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம விதைக்கிறவர்களாய் மாறினா நிலங்கள் எல்லாம் பாழா போகாது. விதைக்கிறவர்களாய் இருந்தா வருஷந்தோறும் விதைக்கிற நிலமா இருக்குமானா அந்த நிலத்துல முள்ளு முளைக்குமா, கல்லு வருமா, குறுக்கு வருமா, ஏதும் வராது. விளை நிலங்கள் விளைச்சலுக்குரிய பங்கையும் பலனையும் கண்டுகிட்டே இருக்கும். அந்த பலனை காணுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வலியுறுத்துகிறார். அப்படி வலியுறுத்துகிற ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க அவருடைய அறிவில் நீங்க பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் விதைக்க வேண்டிய விதைக்கு உண்டான விதையையும் அவர் அறுக்கிற அறுவடையை கொண்டு வந்து சேர்த்து அதிலே நீங்கள் திருப்தி அடையவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுகிறதுக்காக
நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன், இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று மோசே கேட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் உம்மை அறிகிற அறிவில இன்னும் வளர்ந்து பெருகி விருத்தி அடைகிறவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே, எங்களுடைய ஞானமோ எங்களுடைய அறிவோ எங்களை ஒரு நாளும் மேன்மைப்படுத்தி நாங்கள் கெடுத்து கொள்ளாதபடிக்கு எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக. உங்களுடைய சித்தம் இந்த நாளில் நிறைவேறட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதியும். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வரும் நாட்களில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நீ கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நமாசுரத்து நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியும் ஐக்கியம் ஆலோசனை வழிநடத்தல் பாதுகாப்பு ரட்சிப்பு நம் அனைவரோடு கூட உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பாராக. ஆமென்.